வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அமுதன் ஸ்டோரி. இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கப் போகும் கதை, குழந்தைகள் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் தங்களை பாதுகாத்துக் கொள்ள கற்றுக் கொடுக்கும் கதை. கதையை முழுமையாக பார்க்கவும். நன்றி நண்பர்களே. கதைக்குள் செல்வோம். பூனை மற்றும் எலியின் நட்பு. ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பூனையும் எலியும் நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. அவர்களிடையே ஒரு ஒப்பந்தம் இருந்தது. பூனை எலியை ஒருபோதும் உணவாக்கிக் கொள்ள மாட்டேன் என்று உறுதியளித்தது. நாட்கள் சென்று கொண்டிருந்தன. பூனை மற்றும் எலி சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் எலியின் குட்டி தன் அம்மாவிடம், அம்மா, இன்று பூனை மாமா வீட்டுக்கு வரவில்லை, என்ன ஆயிற்று என்று கேட்டது. ஆமாம், பூனை நண்பன் இன்று எங்கே என்று தெரியவில்லையே, வா, நாம் சென்று தேடிப் பார்ப்போம் என்று எலி கூறியது. அவர்கள் காட்டுக்குள் சென்று தேடிக்கொண்டிருக்க, ஒரு மரத்தின் அடியில் பூனை ஒரு வலைக்குள் மாட்டிக்கொண்டிருந்தது. எலி விரைந்து சென்று, நண்பா, என்ன ஆயிற்று? இந்த வலைக்குள் எப்படி மாட்டிக்கொண்டாய் என்று கேட்டது. நண்பா, நான் உணவு தேடிச் செல்லும்போது தற்செயலாக இந்த வலைக்குள் சிக்கிக் கொண்டேன். காலை 5 மணிக்கே மாட்டிக்கொண்டேன். பசியில் துடித்துக் கொண்டிருக்கிறேன். தயவு செய்து சீக்கிரம் வலையை நறுக்கி என்னை காப்பாற்று என்று பூனை வேண்டிக் கொண்டது. எலி உடனடியாக வலையை கடிக்கத் தொடங்கியது. ஆனால் எலியின் குட்டி, அம்மா, வலையை வேகமாக கடிக்கலாமா? பூனை மாமா பசியில் துடிக்கிறார் என்று கேட்டது. குட்டி, இல்லை, மெதுவாக கடிக்க வேண்டும் என்று எலி கூறியது. எலியும் எலிக்குட்டியும் மெதுவாக வலையை கடிக்கத் தொடங்கினர். அப்போது தூரத்தில் வேடன் வருவதை எலி கவனித்தது. குட்டி, இப்போது வலையை வேகமாக கடி என்று எலி அவசரமாக கூறியது. அவர்கள் வேகமாக வலையை கடிக்கத் தொடங்கினர். வேடன் அருகில் வந்தபோது பூனை உடனே ஓடி மறைந்தது. எலியும் எலிக்குட்டியும் வேடனிடம் சிக்காமல் விலகிச் சென்றனர். பின்னர் எலிக்குட்டி, அம்மா, முதலில் மெதுவாக கடிக்கச் சொன்னீர்கள், பிறகு ஏன் வேகமாக கடிக்கச் சொன்னீர்கள் என்று கேட்டது. எலி சமாதானமாக சொல்லியது, குட்டி, ஒப்பந்தம் பூனைக்கும் எனக்கும் தான். அது உன்னை சாப்பிட மாட்டேன் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. பூனை மிகுந்த பசியில் இருந்தால் அது உன்னை சாப்பிட்டு விடுமோ என்ற அச்சம் இருந்தது. எனவே நாம் எப்போதும் சூழ்நிலையைப் பொறுத்து விவேகமாக நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கும் நல்லது, மற்றவர்களுக்கும் நல்லது. கதையின் நெறி. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வதே நமது பாதுகாப்புக்கு முக்கியம். கதையை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.